வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, சஞ்சனா சஞ்சய் 135 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் குழம்பு, ப்ரான் கிரேவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. தேவையான பொருள் 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் 2 வெங்காயம், தக்காளி 6 தக்காளி கையிலேயே மசித்து வச்சுருக்கேன். ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இது வெறும் மிளகாத்தூள். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டை கொஞ்சம் கருகுன மாதிரி விடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவரே இறங்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இது கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நான்வெஜ் செய்யும்போது அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போடுறது. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே தக்காளி, கையிலேயே மசித்து வச்சுருக்கிற தக்காளி இதையும் கூட போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் மேலே கிளம்பும். இப்போ அது கூட நான் ப்ரான் போட்டுக்கிறேன். மேலே அந்த எண்ணெய் எல்லாமே மேலே எலுமினதுக்கப்புறமா ப்ரான் போட்டு அது கூட வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதையும் கிளறி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா ப்ரான் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கிறோம். இது நல்லா குழம்பு சுண்டணும். சுண்டி அந்த ப்ரானில் அந்த குழம்புடைய கிரேவி எல்லாமே இறங்கணும். கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சப்பழம் லைட்டாக புளிப்பு தன்மையும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை எலுமிச்சப்பழம் ஊற்றுறோம். இது ப்ரான் நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடுங்க, அப்போ தான் அந்த ப்ரானில் அந்த எலுமிச்சப்பழம் புளிப்புத்தன்மை அந்த மசாலோடைய இது எல்லாமே அதில் இறங்கும். கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் சுண்டி மேலே கிளம்பிடும். ப்ரான் கிரேவி இல்லைன்னா ப்ரான் குழம்பு எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ரெடி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.